ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நாடு முழுவதும் இன்று நீட் மறுதேர்வு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தற்போது நீட் மறுதேர்வில் எந்த குளறுபடியும் ஏற்படாது என அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதியளித்திருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், மத்திய கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடு முழுவதும் ரத்து செய்யப்பட்ட நீட் மறுதேர்வு இன்று மதியம் நடைபெற உள்ளது. இந்த சூழ்நிலையில் தேர்வை அச்சமின்றியும் எந்த விதமான தயக்கமும் குழப்பமும் இல்லாமல் மாணவர்கள் எதிர்கொள்ளுங்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது தவிர மாணவர்களுக்கு எந்த விதமான பாதகமான தீங்கும் ஏற்பட நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள நேர்காணலில் நீட் மறுதேர்வு இன்று நடைபெற இருக்கிறது. தேசிய தேர்வு முகமை, மாநில அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகம் மற்றும் இந்திய கல்வித்துறை குறிப்பாக இந்திய மாணவர்கள் மீது தமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இன்று மொத்தம் 22 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுத இருப்பதாகவும் மாணவர்கள் அச்சமோ கவலையோ இல்லாமல் தேர்வை எதிர்கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மாணவர்கள் நிச்சயமாக சிறப்பாக செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாகவும் மாணவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாணவர்களுக்கு இந்தியாவின் அமைப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை இனியும் தொடர்ந்து இருக்கும். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நிலைத்திருக்கட்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சூழலில் ஒரு பெற்றோராகவும் சமூக ஆர்வலராகவும் தான் கேட்டுக்கொள்வது, இந்தியாவின் புதிய தலைமுறையின் எதிர்காலத்தை பாதிக்கும் செயல்களில் ஈடுபடாதீர்கள் என்று எதிர்க்கட்சிக்கும் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். யாரும் இதனை ஏளனம் செய்ய வேண்டாம். குழந்தைகளின் மனநலத்தை பாதிக்கும் எதையும் நாம் செய்யக்கூடாது. இன்னும் சில மணி நேரங்களில் குழந்தைகள் தேர்வை எழுத இருக்கிறார்கள். கடந்த காலங்களில் இந்தியாவில் பொறுப்பானவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் சிலர் இத்தகைய நடத்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் மறைமுக நோக்கங்களுடனும் தீய எண்ணங்களுடனும் குழந்தைகளை அணுகி இருக்கிறார்கள். நீங்கள் பொறுப்புள்ளவராக இருந்தால், உங்களை இந்தியாவின் உண்மையான குடிமகனாக கருதினால், இந்திய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவராக இருந்தால் தயவு செய்து பொறுப்பை உணருங்கள் என்று எதிர்க்கட்சிகளுக்கு இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். இந்திய குழந்தைகளுக்கு மேலும் எந்த சிரமத்தையோ துன்பத்தையோ ஏற்படுத்தாதீர்கள். இதுவே உங்களிடம் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்று குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வு நடைபெறுவது மட்டுமல்லாமல் மீதமுள்ள சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகளும் விரைவில் வெளியிடப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 17 லட்சம் மாணவர்களில் சுமார் 15,50,000 மாணவர்களுக்கான முடிவுகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டு விட்டதாகவும், மறு மதிப்பீடு மற்றும் மறு சரிபார்ப்புக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான நடைமுறைகள் ஏற்கனவே முடிந்து விட்டன. சிபிஎஸ்இ அதற்கான மறுமதிப்பீடு விடைகளையும் விரைவில் வெளியிடும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், குழந்தைகளுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்பட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தாங்கள் உறுதியளிப்பதாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நீட் வினாத்தாளை கசி விடுபவர்களுக்கும் சரி, அதனை அரசியலாக செய்கின்ற எதிர்க்கட்சிகளுக்கும் சரி, இத்தகைய முக்கியமான ஒரு வேண்டுகோளை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். 22 லட்சம் மாணவர்கள் இன்றைய தினம் நீட் மறுதேர்வை எழுத இருக்கக்கூடிய நிலையில தற்போது நீட் மறுதேர்வில் எந்த குளறுபடியும் ஏற்படாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதியளித்திருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.